நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக, இந்த மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதமும் கண்ணின் கருவிழியை போல நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உடைய கரங்களில் எங்களை ஏந்தி கொண்டு வந்தீங்க அப்பா. தேசத்தில் உலாவி கொண்டிருந்த எத்தனையோ விதமான வியாதிகளுக்கு, விக்னங்களுக்கு, பலகீனங்களுக்கு எங்களை விலக்கி நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர் தகப்பனே. இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு முன்பாக இருந்த அநேகர் இன்றைக்கி இல்லை இந்த பூமியில். ஆனாலும் எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீர். நீர் எங்களை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே. இந்த புதிய மாதத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய மகிமையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வசனங்கள் எங்களோடு கூட ஆவியோடும் உண்மையாக இருப்பதாக, நித்திய ஜீவ வசனங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய மகிமையுள்ள கரத்தால் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு, அல்லது நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான ஒரு வேலை, ஒரு தேவை என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து 3 இடங்களிலே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லும்போது 3 இடங்களிலே சொல்லுகிறார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், 2வது சமாரியாவிலும், 3வது பூமியின் கடைசி பரியந்தமும் அப்படின்னு சொல்லி. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கும். அதை படிக்கிற விதம் இருக்கும். நம்ம எப்போவுமே அந்த படிக்கிற விதத்தோடு சேர்ந்து படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28 அதிகாரம். இந்த 28 அதிகாரத்தை நீங்கள் படிக்கிற முறையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 முதல் 7 அதிகாரங்கள் வரைக்கும் ஒரு பார்ட். நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 முதல் 7 அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி. 2வது 8 முதல் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி. 3வது 18 முதல் 28ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் 3ஆக பிரிக்கலாம். 1 முதல் 7, 8 முதல் 17, 18 முதல் 28, இந்த 3 பகுதியாக பிரிக்கலாம். ஏன் இந்த 3 பகுதியாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 1 முதல் 7 அதிகாரம் வரைக்கும் அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு எருசலேமிலே அவர்களால் சாட்சி கொடுக்க முடியாது. தேவன் அவர்களை சிதறி போக பண்ணுவார். 8 முதல் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் சமாரியாவில் சாட்சி கொடுப்பார்கள். சமாரியாவில் சாட்சி கொடுக்குற காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். 18ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் புறஜாதியார் இடத்துல போவார்கள். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சொன்ன இந்த ஒரு வசனத்தில் இருக்கிற எல்லாமும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள்ளே கவர் ஆகிடும். அவர்கள் அந்த தேவன் சொன்னதான திட்டத்தை அவர்கள் அங்கேயே நிறைவேற்ற தொடங்கி விடுவார்கள். நம்ம இந்த 3 இடத்துல அவர்கள் எப்படி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார்கள், நாம் எப்படி சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய வேலை இன்றைக்கி என்னென்னா, நாம் எப்படி கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக இருக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கும் இந்த மாதிரி ஒரு 3 இடங்கள் இருக்கிறது. ஒன்று, எருசலேமிலும் யூதேயாவிலும் நம்முடைய ஜனங்கள் மத்தியில், அதாவது தேவனுடைய நகரம், அது தேவனுடைய ஜனங்கள், யூதர்கள் சொந்த ஜனங்கள். அதே மாதிரி நம்ம சொந்த ஜனங்கள் மத்தியில் நாம் எப்படி சாட்சிகளாக இருக்கணும், சபைக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஐக்கியத்துக்குள்ளே நாம் எப்படி சாட்சியாக இருக்கணும். 2வது சமாரியாவிலே. சமாரியா என்பது யூதர்களோடு கூட இணைந்து இருக்கிறவர்கள், அதாவது புறஜாதியாராகவும் இருப்பாங்க, யூதர்களோடு கூட இணைந்தும் இருப்பார்கள், நெய்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவர்களிடத்தில் நாம் எப்படி சாட்சியாக இருக்கணும். கடைசியாய் புறஜாதியார் இடத்துல, அன்னோன் பர்சன்ஸ், மற்றவங்ககிட்ட நாம் எப்படி சாட்சியாக இருக்கணும். இந்த 3 காரியங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் சாட்சிகளை குறித்து கவலைப்படுகிறதில்லை. ஏன் கவலைப்படுறதில்லை அப்படின்னு சொன்னால், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம். நம்மளை பற்றி என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆனால் தேவன் நம்மளைத்தான் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தான் அவருக்கு நிருபங்களாக இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்மளுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அப்போ முதலாவதாக எருசலேமிலும் யூதேயாவிலும் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி சாட்சியாக இருப்போம்? கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்காக நாம் எப்படி சாட்சிகளாக இருப்போம்? வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 3:15 வாசிங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்,
அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு யார் சாட்சியாக இருக்கிறது? சீஷர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் எருசலேம் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதர்கள் மத்தியிலையும் அந்த சொந்த ஜனங்கள் மத்தியிலையும் அவர்கள் எப்படி சாட்சி கொடுத்தாங்கன்னா, வசனம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வரும், இயேசு உயிரோடு கூட எழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவங்க வேற எந்த சாட்சியும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கொலை செய்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33 வாசிங்கள். கர்த்தராக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போ சபையினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? நீங்க நானும் தான் சபை. சபையினுடைய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எருசலேமிலும் யூதாயாவிலும் சாட்சியாக இருப்பீர்கள் என்றால், எருசலேமில் அவர்கள் எப்படி சாட்சிகளாக இருந்தார்கள்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். நல்லா கவனிங்கள், உயிரோடு இருந்த இயேசுவுக்கு நிறைய சாட்சிகள் இருந்தது. உயிரோடு இருந்த இயேசுவுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசமே தெரியாததுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. உயிரோடு இருந்த இயேசு மாம்சத்தில் இருந்தார். மாம்சத்தில் இருந்த இயேசு அவர் தேவனாயும் இருந்தார், மனுஷனாயும் இருந்தார். 100% காட், 100% அவர் ஹியூமன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உயிரோடு இருந்த இயேசுவை விட உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஜாஸ்தி. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக. வாசிங்கள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியருக்கு எழுதும் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப இவரும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இயேசு எப்படி மாம்சத்திலிருந்து மரித்து உயிரோடு கூட எழும்பினாரோ, அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன? சபைக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இயேசு இருக்கிறாரா, உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிற இயேசுவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிற இயேசு என்ன? உயிரோடு இருக்கிற இயேசு 5000 பேருக்கு அப்பத்தை விடுவார். 5000 பேரும் வருவாங்க, அப்பம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பிறகு திரும்பி போயிடுவாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு வரும்போது அவன் தைரியமாக எழும்பி பிரசங்கித்தான். 5000 பேர் அன்று சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். உயிரோடு இருந்த இயேசுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் இதான் வித்தியாசம். உங்ககிட்ட உயிரோடு இருக்கிற இயேசு இருந்தார்னா, நான் சொல்றது உயிரோடு இருக்கிற இயேசு நான் குற்றப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. உயிரோடு இருந்த இயேசுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. உயிரோடு இருந்த இயேசுவை தேவைக்காக ஜனங்கள் தேடி வந்தார்கள். ஏதோ ஒரு தேவைக்கு வருவாங்க, அந்த தேவை பெற்றுக்கொள்வாங்க. அதில் ஒரு சிலர் தான் இருப்பாங்க, பெரும்பான்மையானவங்க போயிடுவாங்க. 10 பேர் வருவாங்க, சுகமாவாங்க. ஒருத்தர் இருப்பான், 9 பேர் போயிடுவாங்க. 5000 பேர் வருவாங்க, 5000 பேரும் போயிடுவாங்க. ஒரு சில சீஷர்கள் வருவாங்க, இதில் யார் நிற்க முடியும்னு போயிடுவாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு உன்னிடத்தில் இருக்கும்போது அந்த 5000 பேரும் அப்பத்துக்கு வருகிறவன் அல்ல, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்களோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுதான் சபைக்குள்ளே கிரியை செய்ய வேண்டிய வல்லமை. சபை இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை பிரசங்கிக்கிறது. சபை இன்னைக்கு ஊழியர்கள் உயிரோடு இருக்கிற இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் போடப்படுகிறது. இந்த விளம்பரங்களுக்கு ஜனங்களை ஈர்க்க தொடங்குகிறோம். எதையாவது போட்டு நல்லா கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்கள் விளம்பரங்களை போடவில்லை. அப்போஸ்தலர் குறித்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப அற்புத அடையாளம் எதுக்காக? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஜனங்க வசனத்துக்கு தேடி வந்தாலும் அற்புத அடையாளங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவர்களுக்கு பெற்றுக்கொண்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. இயேசுவோடு கூட நடக்க முடியல, ஒரு சிலரை தவிர. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தபோது, பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அங்கே அற்புதங்களும் இல்லை, அடையாளங்களும் இல்லை. ஆனால் திரளான கூட்ட ஜனங்கள் அவனோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை.
ஜனங்கள் தேவைக்காக தேவனிடத்தில் வரமாட்டார்கள். ஜனங்கள் தேவைக்காக சபையினிடத்தில் வரமாட்டார்கள். ஜனங்கள் தேவனை தேடி சபைக்கு வருவார்கள். தேவனிடத்திலிருந்து அல்ல, தேவனையே தேடி வருவார்கள். இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? ஆசீர்வாதத்தின் ஸ்தலமா மாறி இருக்கு. அது சரின்னு பிரசங்கம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. சபை இன்னைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. வாங்க இயேசு அதை கொடுப்பார், வாங்க இயேசு இதை கொடுப்பார். ஆனால் பைபிள் சொல்லுது, பவுல் இயேசுவை தேடி வந்தபோது அவன் மரிப்பதற்கென்று அவன் படப்போகிற பாடுகளை குறித்தும் அவன் இன்ன விதமாய் மரணம் அடைய வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் அவனை அழைத்தாராம். கூப்பிடும் போதே சாகிறதுக்கு தான் ஏன் கூப்பிடுறாரு? அதுதான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய சாட்சி. உங்களை என்னை கர்த்தர் உயிர்த்தெழுதல் வல்லமையோடு வச்சிருக்கிறார். நாம இன்னைக்கு ஜனங்களுக்கு எப்படி காட்ட விரும்புகிறோம் பாருங்க. கிறிஸ்தவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்க அந்த காரில் போகிறாங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க, வந்தால் உங்களுக்கும் இயேசு இப்படி தருவார். இந்த சாட்சி உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாட்சி அல்ல, இது மாம்சத்தின் சாட்சி. இயேசுகிட்ட வந்தால் அப்பம் கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும். இது உயிரோடு இருந்த இயேசு. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுகிட்ட ஏன் வந்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் ஜனங்க ஏன் வந்தாங்க தெரியுமா? அவரிடத்துல வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை மாற்றி அவர்களை மரிப்பதற்கு ஆயத்தம் பண்ணுச்சு. ஒரு வாலிபன் ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறான். அந்த வாலிபன் வரும்போது அவனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா மரிக்க வேண்டி இருக்கிறது, சிலுவை எடுத்துக்கிட்டு வா. வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியினாலே திரும்பி போய்விட்டான். இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது எத்தனை அரிது அப்படின்னு சொல்றார். ஆனா இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அத்தனை பேரும் கொண்டு வந்து வித்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். யாரும் கேட்கல, தானா நடக்குது. இதுதான் உயிர் தெழுந்த வல்லமை. இயேசு உயிரோடு இருக்கும்போது உலகத்தை வெறுடான்னு சொல்லும் போது முடியல ஒருத்தனால. ஆனா இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை வரும்போது சொல்ல வேண்டியதே இல்லை, அவனே நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாவற்றையும் விட்டான். ஏன்? யாரும் போதிக்கல. உலகத்தை வெறுக்கிறது தானா வரும், உயிர்த்தெழுதல் வல்லமை உனக்குள்ள இருந்தால். இன்னைக்கு நாம இன்னும் இயேசுவை, உயிரோடு இருக்கிற இயேசுவை தான் தேடிட்டு இருக்கிறோம். அந்த உயிரோடு இருக்கும்போது, மாம்சத்தில் இருந்தபோது இயேசு என்ன அற்புதங்களை செய்தாரோ, அதிசயங்களை செய்தாரோ, அதைத்தான் சபை தேடுகிறது, விரும்புகிறது. அப்படி இருக்கணும். இப்படி நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது பவுல் சொல்றாரு, அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். இந்த தாட்டு என்னைக்கு உனக்குள்ள வருதோ அப்பதான் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம எல்லாமே இன்னும் இயேசுவை மாம்சத்தின்படி தான் தேடுறோம். புறஜாதியார் தங்கள் தேவனை எப்படி தேடுகிறார்களோ அப்படித்தான் நீங்களும் தேவனை தேடுகிறீர்கள். நீங்கள் தேவனை தேடுவதற்கும் புறஜாதியார் தேவனை தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்கணும். புறஜாதியார் தங்கள் தேவனை ஆசீர்வாதத்துக்கு தேடுகிற மாதிரி நீங்களும் உங்கள் தேவனை ஆசீர்வாதத்துக்கு தான் தேடுறீங்க. இந்த தேவனுக்காக மரிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசு உயிரோடு இருக்கும்போது வந்தவெல்லாம் மரணம் அடைந்தான், உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது ஒருத்தரும் மரணம் அடையவே இல்லை, அத்தனை பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இதுதான் உயிர்த்தெழுதல் வல்லமை. நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் வந்தானா, ஆண்டவருக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னா, அவர்கள் வரும்போது அவர்களுக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? நீங்க இந்த பூமியில எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுக்கறதல்ல, நீங்கள் மரித்தாலும் ஜீவனோடு கூட இருப்பீர்கள் என்கிற அந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் உயிர்த்தெழுதல் வல்லமை வரும். அந்த விருப்பம் வரும். அந்த உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதன் மேல திரும்பிடும். அதுதான் நீங்கள் சாட்சிகளாக இருப்பது. இந்த சாட்சியோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் ஜனங்கள் திரளாய் உங்களிடத்தில் வருவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு விசுவாசியோ அது ஒரு ஊழியக்காரனோ தேவனுக்கு முன்பாக உயிர்த்தெழுதல் வல்லமையோடு கூட இருப்பானால் அவன் உலகத்தை வெறுத்து அவன் தேவனுக்காக உயிர்த்தெழுதல் வல்லமையோடு கூட நிற்கும் போது அவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தன்னை சாட்சியாய் காட்ட மாட்டான். நிறைய பேர் எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாம் இளவரசர்கள், ஆகவே நாம் இளவரசர்களைப் போல ராஜாக்களைப் போல இருக்கணும், அப்பதான் ஜனங்கள் இயேசுகிட்ட வருவாங்க. இயேசுநாதர் மட்டும் அப்படி ஒரு விஷயத்துல ஜனங்களை கூப்பிடணும்னு முடிவு பண்ணி இருந்தாருன்னா டெய்லி 5000 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு. டெய்லி வரவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் தான். வரவன் அத்தனை பேரையும் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருப்பார். இயேசு அதை விரும்பவில்லை. அவருடைய ராஜ்யம் அதுவும் அல்ல. இயேசு அந்த சாட்சியை விரும்பவும் இல்லை. இயேசு விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கு உன் மேல.
அதை பார்த்து ஒருத்தன் உங்ககிட்ட வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆவிக்குரியவனுக்கும் ஒரு உலக பிரகாரமாக திருமணம் செய்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உலக பிரகாரமாக திருமணம் செய்கிறவனை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவபுத்திரர் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் எப்படி பெண் தேடுவானோ அவன் என்ன செய்வான்? இந்த க்ரைட்டீரியாலாம் பார்ப்பான். என்ன க்ரைட்டீரியா பார்ப்பான்? என்ன படிச்சிருக்கு, என்ன உயரம், பையன் என்ன வேலை பார்க்குறாரு, எங்கே இருக்கிறாரு, இதுதான் க்ரைட்டீரியா. இது உலகம் தேடுறது. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய புத்திரர் பெண் தேடும் போது எப்படி தேடணும்? வெளியே பார்த்து தேடக்கூடாது, உள்ளே பார்த்து தேடணும். கர்த்தர் எனக்கு நியமித்த விழா எலும்பு இதானா? கர்த்தர் எனக்கு நியமித்த மனுஷன் இவன் தானா? கர்த்தர் இவனுக்கும் எனக்கும் ஸ்பிரிச்சுவலி என்ன அட்டாச்மெண்ட் இருக்கு? ஏன்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் என்ன ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்னே தெரியாது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. இந்த அம்மா அவரையும் பார்க்கல, அவர் இவங்களையும் பார்க்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வந்த உடனே இந்த அம்மாவுக்கு அவரை பார்த்த உடனே வர வழியில் எவ்வளோ ஆண்களை பார்த்துருப்பாங்க, ஆனால் அவரை பார்த்த உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட். ஈசாக்கு எத்தனை பெண்களை பார்த்துருப்பாரு. ரெபேக்காலை பார்த்தவுடன் அவனை அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டிய அட்டாச்மெண்ட். நீங்கள் மாம்ச பிரகாரமாய் சாட்சிகளாக இருக்கிறீர்களா அல்லது உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சாட்சியாக இருக்கிறீர்களா? அப்படி இருக்கும்போது மாம்ச பிரகாரமான எந்த ஒரு கிரைட்டீரியாவிலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இயேசுவையே அப்படி பார்க்க மாட்டீங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, இனி நாங்கள் இயேசுவையே மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் ஒரு தேவைக்காக இயேசுவை பார்க்க மாட்டோம், மாம்சத்தின்படி தேட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டோம்? இயேசுவை ஒரு தேவைக்காக, இம்மைக்காக, உலகத்தின் தேவைக்காக, எதுக்காக நான் என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். அதைத்தான் இப்பொழுதும் நாம் செய்யணும்னு நான் சொல்றேன். இப்போ நம்மளுடைய சாட்சியே வேற மாதிரி ஆயிடுச்சு. சாட்சி சொல்லும் போதே எப்படி சாட்சி சொல்றோம் அப்படின்னா, இயேசு என்னை இப்படி இருந்தார், என்னை ஆசீர்வதித்தார். நான் சொல்றது புரியுதா? இந்த சாட்சியை நம்ம ஏன் சொல்றோம்னா, இதன் மூலமாக அநேகர் என்ன செய்வாங்க? இயேசுவை விசுவாசிப்பாங்க. இப்போ அவன் எப்படி விசுவாசிப்பான்? நானும் கஷ்டப்படுறேன், இயேசு என்ன பண்ண போறாரு? என்ன ஆசீர்வதிக்க போறார், பணக்காரனாக்க போறார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாட்சி அப்போஸ்தலர் காலத்திலேயோ இயேசு காலத்திலேயோ இருக்கா பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா பார்த்தீங்களா? அப்படின்னா இயேசு நம்மளை தரித்திரத்தில் இருக்க சொல்றாரா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறாரு. ஆனால் இதை நீங்கள் சாட்சியை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உலகத்தானம் ஆசீர்வதிக்கப்படுறான். உலகத்தானால் செய்ய முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதைத்தான் நீங்கள் வந்து சாட்சியாய் சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? 5000 பேருக்கு இயேசு அப்பம் போட்டாரு, எலியாவும் போட்டாரு. அப்பத்தை என்ன செய்ய முடியுது? அந்த விதவையின் வீட்டில் என்ன செய்ய முடியுது? பலிக்கு பெருக பண்ண முடியுது. ஆனால் அது உயிரோடு இருந்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசு என்ன 3000 பேர் ரட்சிக்குள்ள வந்தா பாருங்க, 5000 பேர் ரட்சிக்குள்ள வந்தா பாருங்க. இதை வேற யாராலுமே என்ன முடியல, செய்யவே முடியல பாருங்க. எலியா காலத்துல மற்ற தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டார்களே ஒழிய மனம் திரும்பவில்லை. அந்த மனம் திரும்புதல் இருக்குல்ல, அதுதான் சாட்சி. அந்த ஸ்பிரிச்சுவல் சாட்சியை உங்க மூலமா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்ம சபைக்குள்ள இருக்க வேண்டிய சாட்சி. சபைக்குள்ள ஒருத்தன் வந்தா நீ பணக்காரன் நினைச்சு ஆண்டவர்கிட்ட அவன் இருக்கக்கூடாது, உன்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்து அவன் ஆண்டவர்கிட்ட நிற்கணும். சபைக்குள்ள ஒருத்தன் வந்தா பெற்ற சுகம் அதனால நான் கிறிஸ்துவிட்ட இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் அதனால நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் எருசலேம்ல இருந்த சாட்சி, உயிர்த்தெழுந்தலின் வல்லமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம் மாம்சத்தின்படி சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்படவில்லை. நாம் மரித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை சாட்சிகளை அறிவிக்க அனுப்பப்பட்டோம். இரண்டாவது, அவர்கள் எங்கே சாட்சிகளாக இருந்தார்கள்? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 5வது வசனம்.
அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இங்கே தான் சமாரியாவுக்கு திரும்புது சுவிசேஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் தான் சுவிசேஷம் எங்கே திரும்புது? சமாரியாவுக்கு திரும்புது. அது வரைக்கும் எருசலேமிலும் யூதேயாவிலும் இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. அங்கே பிரச்சனை வருது, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இப்போ வேற வழி இல்லாமல் சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷம் இப்போ எங்கே போகுது? சமாரியாவுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் வெளியே போகுது சுவிசேஷம். இப்போ இவர்களுக்கு எது சாட்சியாக அறிவிக்கப்படணும்? இப்போ சபைக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குது, உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு உபதேசம் வச்சுக்கோங்க, நம்ம பார்வைக்கு ஸ்ட்ராங்கான உபதேசம். இப்போலாம் அதான் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. என்ன கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இல்லையா? யாருக்கு டீப்பு, யாருக்கு ஹார்டு? நல்லா ஃபார்முலா படிச்சிட்டவனுக்கு எந்த மேக்ஸுமே என்ன கிடையாது, ஹார்டு கிடையாது. ஃபார்முலா படிக்காதவனுக்கு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டா, வாய்ப்பாடு படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு ஈஸி தான். வாய்ப்பாடே படிக்காதவனுக்கு நீங்கள் அதுக்கு 10x10 அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்ன வராது? வாய்ப்பாடு வராது. அப்போ ஹார்டு யாருக்கு? ஃபார்முலா தெரியாதவனுக்கு ஹார்ட், ஃபார்முலா தெரிஞ்சவனுக்கு எல்லாமே ஈஸி தான். கிறிஸ்துவினுடைய அடிப்படை உபதேசமும் கிறிஸ்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். கல்யாணமாகி புதுசாக வீட்டுக்கு போய் அந்த கணவருக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? ஹார்டாக இருக்குது. எதை செஞ்சாலும் பிடிக்கலம்பா, எதை செஞ்சு வச்சாலும் வாயில் வைக்க முடியலம்பா. நமக்கு அது வாயில் வைக்க முடியும், ஆனால் அவர் என்ன சொல்வார்? வாயிலேயே வைக்க முடியல. ஏன்னா இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த ஆளுக்கு என்ன டேஸ்ட்டே இல்லையா? இல்லை, அந்த ஆளுடைய ஃபார்முலா எனக்கு தெரில, இல்லையா? இப்போ நீங்கள் பியூராக நான் வெஜிடேரியன் உள்ள ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அந்த அம்மா முதல்ல வந்தவொடனே வாழைத்தண்டு கூட்டு செஞ்சு அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? அவன் என்ன சொல்லுவான் அப்படி பார்க்கும்போது? இது என்ன, வேற ஒன்றும் இல்லையா? அந்த அம்மாவுடைய பெஸ்ட்டே வாழைத்தண்டு வைக்கிறது தான். இப்போ இந்த அம்மா வந்து இந்த ஆளை புரிஞ்சுக்கணும். ஓ சரி, ஓகே, இது வந்து ஒரு மாமிச பட்சினி, இதுக்கு நம்ம எதை போட்டாலும் நல்லா இருக்காது. நீங்கள் போய் பெஸ்ட்டு சாம்பாரை வச்சு ஊற்றினாலும் அது கேட்குற கேள்வி வேறு ஒன்றும் இல்லையா அப்படிங்க. ஏன்னா அதோடைய ஃபார்முலா வேறு. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு மாறிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா, அது 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சுட்டேன், அவருக்கு அந்த மீன் ஒன்று இருந்துட்டா போதும், எல்லாத்தையும் திங்கும், அது அவ்வளோதான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் அது ஈஸி ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு கிறிஸ்துவினுடைய அடிப்படை உபதேசம் தெரிஞ்சிருச்சுன்னா ஃபார்முலா ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணுறது. இப்போ 2வது ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாகுது. சமாரியாவுக்குள்ளே போகிறாங்க. சமாரியாவுக்கு போகும்போது இந்த ஹார்டான விஷயத்தை ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இதை போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சுவிசேஷம் இப்படி சொல்ல முடியுமா? சுவிசேஷம் இப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இது யாருக்கு கொடுக்கப்படுது? சபைக்குள்ள, எருசலேமுக்குள்ள தேவ ஜனங்களுக்கு, அடுத்த கிரேடு போகிறவனுக்கு. எல்கேஜி கிண்டர் கார்டனுக்கு ஒன்று இருக்குது. கிண்டர் கார்டனுக்கு இருக்கிறதே யாருக்கு கொடுக்கக்கூடாது? 10th படிக்கிறவனுக்கும் +2 படிக்கிறவனுக்கும் கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 10th பாடத்தை கிண்டர் கார்டனுக்கும் கொடுக்கக்கூடாது. இப்போ சபையோட பிரச்சனை என்னென்னா, கிண்டர் கார்டன் பாடத்தை 10ஆவதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது கடினமான உபதேசம். இல்லைங்க, நீங்கள் அவனுக்கு கொடுங்க, சபைக்குள்ளே கொடுங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்கணுமோ கொடுங்க, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், அவர்கள் கிறிஸ்துவினால் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஊழியர் எங்கிட்ட சொன்னார், தம்பி இப்போல்லாம் வசனத்தை யாருமே கேட்கறதில்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், யாரும் வசனத்தை கேட்கறதில்ல, வசனத்துக்கெல்லாம் யாரும் திரும்ப மாட்டாங்கப்பா. நான் சொல்லுவேன், அண்ணா நம்ம போய் ஒவ்வொரு மாவட்டமாக வசன திருவிழான்னு நடத்தி ஜனங்களை வசனத்துக்கு நேராக திருப்புவோமான்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை தம்பி, ஜனங்க வசனம் கேட்குறத விட்டுட்டாங்க, இனி பிரயோஜனம் இல்லை, ஏதாவது ஒரு 10 பேருக்கு பேசிட்டு போவேன்னார். ஆனால் எனக்கு ஆவியானவர் ஒரு உந்துதல் கொடுத்தார், என்னைக்கும் உலகத்தில் வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும், அது மாறவே மாறாது. அப்போ நாங்கள் அதுக்காக ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவர் நமக்கு அதுக்கு வழிவாசலை திறந்தார். இப்போ நாங்கள் பார்க்குறோம், வசனத்துக்குன்னு லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்க உட்காந்து வெறும் வசனம் மட்டுமே கேட்குறாங்க. எத்தனையோ வசனம் போதிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எடுத்து அற்புத அடையாளம்லாம் நடக்கிறதே இல்லை, வெறும் டீச்சிங் மட்டும். அவர்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கானவர் உட்காந்து கேட்குறாங்க. காரணம் என்ன?
வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அந்த கூட்டத்துக்கு அந்த ஸ்ட்ராங்கான உபதேசம் என்ன செய்யுங்க, கொடுங்க. அது எருசலேமுக்கும் யூதேயாவுக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆனால் சமாரியாவுக்கு போகும்போது அதை கொடுக்கவே முடியாது. சமாரியாவுக்கு வேற. இங்க என்ன சொல்லப்பட்டது வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியாருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அங்கே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆனா இப்போ இவங்களுக்கு எது சாட்சியா இருக்குது? வசனம் சாட்சியா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வசனம் தான் ஒரு மனுஷனை தேவனுக்குள்ளாக திருப்பும். வசனம் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்புனீங்கன்னா செய்ய முடியாது. அது ரிசல்ட் கொடுக்காது. நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி பார்க்குறாங்க இன்னைக்கு அப்படின்னா, வசனம் நம்ம பேசணும்னா ஜனங்க கேட்க மாட்டாங்க, வசனம் சொன்னால் ஜனங்க பார்க்க மாட்டாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு டான்ஸோ ஒரு ஸ்கிட்டோ ஒரு கோரியோகிராஃபியோ ஒரு மைமோ இப்படிலாம் போட்டு சொன்னோம்னா தான் அவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், அத்தனை ஃபார்முலாவும் ஃபெயிலியர் ஆகிடும். மொத்த ஃபார்முலாவும் ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆகாத ஒரே ஃபார்முலா வசனம் மட்டுமே. அந்த வசனம் இன்னைக்கு பேசும், இல்லை நாளைக்கு பேசும், ஆனால் பேசாமல் இருக்கவே இருக்காது. வசனம் என்ன சொல்லுது? நீ தண்ணீரின் மேல் விதையை போடு, அது ஒரு நாள் பலன் கண்டிப்பாக கொடுக்கும். காரணம், அந்த வசனம் கர்த்தருடையது. அதுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கு. நான் எப்பவும் சொல்லுவேன் விசுவாசிகளுக்கு, வசனத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்களே நிருபங்கள், நீங்களே வசனம். நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுக்கு உங்களை என்ன செய்யாதீங்க, முயற்சி செய்யாதீங்க. நிறைய பேர் சாட்சியாக நிற்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. மற்றவங்க எதிரில் அவங்களை என்ன செய்ய விரும்புவாங்க, சாட்சிகளாக காட்ட விரும்புவாங்க. இந்த வாய்ஸே மற்றவங்க எதிரில் நார்மலாக வீட்டில் வேறு மாதிரி இருக்கும், அதுவே ஊழியக்காரங்க யாராவது வந்தால் வாய்ஸ் வேறு மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே கேட்பேன், நீங்கள் நார்மலாகவே இப்படி தானா, இல்லை நீங்கள் கொஞ்சம் எப்பவும் போல? எனக்கு அப்படி பேசினாலே வித்தியாசமாக தோணும். எனக்கு அதை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு பேங்க்குக்கு ஒரு தடவை போயிருந்தேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கற்றுக்கிட்டது தான் அது. போனபோது அங்கே கேஷில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, வயசானவங்க. நாம் நார்மலாக அப்படின்னு ஒன்று ஒழுங்காக பேசுங்க அப்படின்னாங்க. என்னடா அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு, இல்லைண்ணே நல்லா சவுண்டாக பேசுங்க வீட்டில் பேசுகிற மாதிரி அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சேன், ஒரிஜினாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஒரிஜினாலிட்டி தான். நம்ம ஒரு ஆளை பார்த்தோன்னா பம்புறோமா, மாத்துறோமா, நம்ம டிசைனை மாத்துறோமா, இது பொய் சாட்சி. இந்த சாட்சிக்கு பேர் என்னது? பொய் சாட்சி. நீங்கள் என்னைக்கும் நீங்கள் தான். நீங்கள் உண்மையிலேயே உள்ள சாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அந்த சாட்சி தானாய் வெளியே தெரிய போகுது. உங்களை உள்ள மாத்துறது தான் அந்த வசனம். நீங்க என்ன பண்றீங்க, உள்ள வசனம் இல்லாததுனால மாற்றம் உள்ள இல்லை. ஆளை பார்த்த உடனே அப்படி. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, நல்ல காரில் பேசிக்கிட்டே போவான், சாவு வீடு வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்டு வாசலை இறங்கின உடனே டோட்டலாக இவன் மாறுவான், பார்த்துருக்கீங்களா? அதாவது என்னமோ அவன் வீட்டிலேருந்தே துக்கமாக இருந்த மாதிரி, அவரை நினச்சி 3 நாளாக சாப்பிடாம இருந்த மாதிரியும், ஐயோ அப்படின்னு வருவான். நான் கூட அவனை பார்த்துக்கிட்டே வருவேன், அடப்பாவே இவன் சினிமாவுக்கு போகாமல் விட்டுட்டானே, இவன் பெரிய நடிகனாக இருப்பானே. இல்லை, நம்ம முகமே அப்படியே என்னமோ அவருக்காக அவன் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்த மாதிரியும். நான் என்ன சொல்கிறேன், வர வழியில் தான் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பான். அவன் என்ன சொல்லி சாப்பிட்ருப்பானா, அங்கே போனால் கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம இங்கேயே என்ன செஞ்சுருவோம், சாப்பிட்டுட்டு போயிடுவோன்ட்டு ப்ரீ பிளான்டாக டெத்துக்கு ஃபியூனரலுக்கு போகிறவன்லாம் இருக்கான். ஆனால் அந்த இடத்துல போய் அவனை பாருங்க, அவன் அப்படியே வேற மாதிரி இருப்பான். திரும்பி வரும்போது பாருங்க நார்மலாக இருப்பான். அதே மாதிரி தான் சபையில் இருக்கு. வரும்போது அது வேற ரூபமாக இருக்கிறது, இங்கே வரும்போது மறுரூபமாகிறது, திருப்பி போகும்போது அது வேற ரூபமாக இருக்கிறது. இல்லை, காரணம் என்ன? உள்ள மாற்றம் இல்லை. உள்ள மாற்றம் இல்லாததுனால அது சாட்சியா இருக்கணும்னு நினைக்குது, சாட்சியா இருக்கணும்னு காட்டணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனால் அது பொய் சாட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன சாட்சி? பொய் சாட்சி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே சண்டை போடுவேன், அது இல்லை. வீட்லையும் நார்மலா மாறுங்கன்ற, வீட்லையும் சாட்சியா மாறுங்க. அங்க சாட்சி இல்லாம இங்க நீங்க மாயமாலமா நின்னீங்கன்னா யாரை ஏமாத்தலாம்? மனுஷனை ஏமாத்திடலாம். யாரை ஏமாற்ற முடியாது?
ஆவியானவர் ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் மனுஷனையே நீங்க மாட்டிப்பீங்க. நம்மளை என்னவோ நினைச்சிருப்பாங்க அவங்க. ஐயோ அந்த பிரதர் என்ன சாஃப்ட், அவரு பேசின சவுண்டு கூட வராது. மயிலாப்பூர் ஜங்ஷன்ல ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்படி இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நல்லா பாரு, அவர் தானா, அவர் தான், அவர் இவ்வளோ சவுண்டு போடுவாரா? அப்புறம் அவர் மனைவி கிட்டே கேட்கணும், பிரதர் அவர் வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஸ்பீடோ மீட்டர் மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது, தெர்மாமீட்டர் மாதிரி. அது யாருன்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆள் தான். அவங்கக்கிட்ட கேட்கணும், உங்கள் கணவர் பரலோகத்துக்கு போவாரா, உங்கள் மனைவி பரலோகத்துக்கு போகுமா? அந்த அம்மா சாட்சி போவாருன்னு சொல்லிருச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை என்ன சொல்லுவான், இவரை போகிற உண்டா பா, அந்த பிரதரு அந்த சிஸ்டர்மா. அந்த அம்மா ரொம்ப கேஷுவலாக சொல்ல, யார் இதுவா? ஒரு ஒரு போதகர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த போதகர் சொன்னார், ஐயா அந்த பரலோகத்துக்கு போனால் கணவன் மனைவி தெரியாதாமே, யாரையுமே தெரியாதாமே அப்படின்னு. இப்போது நான் சொன்னேன், தெரியாததுனால தான் அதுக்கு பேர் பரலோகம் இல்லையா? அங்கேயும் மனைவி தெரிஞ்சால் அது எப்படி பரலோகமாக இருக்கும் இல்லை? அது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்னேன், அது தெரியாததுனால தான் பரலோகம் அப்படின்னு. உடனே அந்த சிஸ்டர் கேட்டாங்க, ஏப்பா நீங்கள் பரலோகம் போவீங்க அப்படி. எனக்கு ஷாக்காகி போச்சு. அது பாஸ்டர் உட்காந்துருக்காரு. நான் அப்படியே பார்த்தேன் அவரை, என்ன பாஸ்டர் அப்படின்னு. ஏம்மா நீ வருவ அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேருமே போக மாட்டாங்க போல தெரியுது. வீட்லேயே என்ன இல்லைப்பா. அதாவது உலகத்திலேயே எந்த ஊழியக்காரனுக்கு ஊழியம் பண்ணுறது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா பாஸ்டருக்கு தான், சபை பாஸ்டருக்கு. ஏன்னா மனைவியை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணணும். நான் பிரச்சனையே இல்லை, நான் எவாஞ்சலிஸ்ட்டு, நான் ஊராக போகிறேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு பாஸ்டர் தன் மனைவியை முன்னாடி உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறாருல, அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது கரெக்டாக தப்பான்னு. அவர் பேசும்போது அந்த அம்மா அப்படி சிரிக்கும், நம்ம சிரிக்கும். சரி சரி சரி. ஒரு பையன் உட்காந்துருந்தான், மேலேருந்து அவங்க அப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கூட இன்னொரு ஊழியக்காரர் உட்காந்துருக்காரு. அப்போது பிரசங்கம் பண்ணுற அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் என்னுடைய கல்லூரி நாட்களிலே அப்படின்னோடனே அந்த கூட கீழே உட்காந்துருந்த ஊழியக்காரர் கேட்குறாரு பையன்கிட்ட, என்னடா அவங்க அப்பா கல்லூரி நாட்கள்னு? அங்கிள் அப்பா மேலே ஏறி போது பேசுறது எதையும் கவனிக்கக்கூடாது, அவர் கீழே வந்தால் தான் நார்மல், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு. இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுடைய உண்மையான சாட்சி யாருக்கு தான் தெரியும்? குடும்பத்துக்கு தான் தெரியும். வெளியே உட்கார்ற டிசைனை பார்க்கக்கூடாது. அப்போ அந்த வெளியவும் உள்ளவும் எப்போ நீங்கள் கரெக்டாக மாறுறீங்களோ அதுதான் மெய்யான சாட்சி. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்கன்றதுக்கு நீங்கள் கரெக்டான சாட்சி எது? நீங்கள் அப்படியே இருங்க, நார்மலாக இருங்க. இந்த நார்மலுங்கிறது சாட்சியாய் மாறணும். அதற்கு வசனத்தை அவர்கள் சாட்சியாய் பிரசங்கித்தார். நீங்கள் வசனம் எவ்வளோ 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 உங்களுக்குள்ள வருதோ நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். உங்களை பார்த்து தான் அவர்கள் மாறுவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம், நான் எப்பவும் சொல்லுவேன், 1000 பிரசங்கம் செய்யாததை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் மாற்றிடும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவுமே நம்ம பிரசங்கத்தை கவனிக்க மாட்டான், நம்மளை தான் கவனிப்பான், நம்மளை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் எந்த சபைக்கு போகும்போது சொல்லுவேன், நம்ம சபைக்கு 5 கிலோமீட்டர் தான் ஆள் வரும், 10 கிலோமீட்டர் தான் ஆள் வரும். எப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுறானோ அன்னைக்கு சபை சக்ஸஸ். ஏன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டும்தான் நம்ம யாருன்னு தெரியும். நம்ம எல்லை பிரச்சனை அவனோட இருக்குதா இல்லையா, குப்பை பிரச்சனை இருக்குதா, பார்க்கிங் பிரச்சனை இருக்கா, எல்லாம் யாரோட தான் இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரனோட தான் இருக்கும். பார்க்கிங் பிரச்சனை, எல்லை பிரச்சனை, குப்பை பிரச்சனை, தண்ணி தேங்குற பிரச்சனை, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். இது இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அப்படித்தான் போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். நிறைய விசுவாசி அப்படித்தான். சபையில் பார்த்தீங்கன்னா மூப்பராக இருக்கும், சபையில் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை போய் கேளுங்க அவர் எப்படின்னு, அவன் ரவுடி பையன்பான். அந்த விசுவாசி யாரு? ரவுடி பைய. அவன் என்ன அடாவடிங்க அப்படிங்கிறான். அது நமக்கு எவ்வளோ பெரிய கேவலம். அப்போது சபையில் கொடுக்குற வசனம் உனக்குள்ள என்ன செய்யல, கிரியை செய்யல, நீ ஒரு பொய் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
புறஜாதியார் உன் பக்கத்து வீட்டுக்கத்துல சமாரியாவில் உன் சாட்சி ரொம்ப முக்கியம். உன் வசனம் அவர்களுக்குள்ளிருந்து போகணும். அந்த வசனம் முதல்ல நமக்குள்ளே வரணும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி மனுஷனுக்கு முன்பாக அப்படி மாறி எல்லாம் செஞ்சிடலாம். பட் கண்டிப்பாக நியாய தீர்ப்பில் தேவன் உங்களை நிறுத்துவார். அது நல்லா தெரிஞ்சிடும் பாருங்களேன். இயேசுநாதர் கூட 12 பேர் உட்காந்துருக்கான். 12 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுகிறான். ஆனால் அந்த ஒருத்தன் காசாசக்காரன் காட்டி கொடுக்க போகிறாங்கிறது யாருக்கு தெரியுது? ஒருத்தன் சொல்கிறான் உமக்காக உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு நீ காட்டி கொடுக்க போகிற, நீ மறுதளிக்க போகிற. ஆண்டவர் சொல்கிற நீ மறுதளிக்க போகிற. ஏன்? உனக்குள்ள எமோஷனல் இருக்கே ஒழிய என் வசனம் இல்லை. நான் சொன்னது உனக்குள்ளே வரல. நீ அந்த அளவு எனக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் நீ எனக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிற. ஆனால் உனக்குள்ளே என்ன இல்லை? வசனம் இல்லை. பாருங்கள், எலிசா கூடவே இருக்கிறாரு கேயாசி, அவ்வளோ இருக்கிறாரு. எலிசா சொல்கிறாரு அந்த மனுஷன் தன் ரதத்தை விட்டு இறங்கி திரும்பின போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நான் இவ்வளோ தூரம் உன் கூட இருக்கிறேனே, நீ நான் ஒன்றா இருக்கிறோமே, நான் எப்படி எலியா கூட இருந்தனோ அந்த மாதிரி தான் உன்னை வச்சிருக்கிறேன். எலிசாவுடைய கூற்று அதான். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? நீ நான் சொன்ன எதுவும் உனக்குள்ள இல்லை. நீ பணத்து மேலேயே குறியா இருந்திருக்கிற. இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. நம்ம எவ்வளோ சொன்னாலும் வசனம் உள்ள போக மாட்டேங்குது. ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக பார்க்கும்போது பயங்கர பாஸ்டர் எதிரில் அப்படியே பயங்கர கூண்டுறது, குறுகிறது, எதிரில் வந்து நிற்கிறது. ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட பேசும்போது நான் கண்டுபிடிச்சிருவேன். தடபடான்னு பேசுவாங்க. கூட இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இவர் இப்படி பேசுகிறார். ஆக்சுவலாக இருந்தாலும் ஒரிஜினலாக பேசுகிறாரு. அவர்கிட்ட எந்த கள்ளங்கப்படமும் இல்லை. சிலர் அந்த வார்த்தை அழகுக்காக பேசுவாங்க பயங்கரமாக. ஆனால் அவன் தான் உண்மையிலே டேஞ்சரான ஆள். படபடன்னு பேசிட்டு போகிறாங்க பாருங்களேன், அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. சிலர் அப்படியே தங்களுடைய சாட்சியை காட்ட விரும்புவாங்க. ஆனால் அவங்க கலர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். அது நமக்கும் பொருந்தும். தேவன் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. நீங்கள் யாரோ அப்படியே இருங்க, கேஷுவலாக இருங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த கேஷுவலுங்கிறது சாட்சியாக இருக்கணும். யார் எதிரில் என்னவா இருக்க வேண்டாம்? பொய் சாட்சியாக இருக்க வேண்டாம். கடைசியாக வாசிங்கள் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18:6 வாசிக்கிறாங்க. வாசிங்க. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் யார் பக்கம் திரும்பிருச்சு? புறஜாதியார் பக்கம் திரும்பிருச்சு. 1 முதல் 7 வரைக்கும் எருசலேமிலும் யூதேயாவிலும், 8 முதல் 17 வரைக்கும் சமாரியாவில் இருந்துச்சு. அடுத்து 18வது அதிகாரத்திலிருந்து எங்கே போகுது? நான் புறஜாதியார் இடத்துல போகிறேன். ஏன்? இப்போ இந்த சுவிசேஷம் யூதர்கள் சமாரியாவர்களும் அந்த சுவிசேஷம் பரம்பி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சாட்சி எங்கே போக வேண்டியிருக்கு? பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா பக்கமும் போயிருக்கு. ஆனால் புறஜாதியாருக்கிட்ட போகும்போது எது ரொம்ப முக்கியம், எது தேவைப்படுது? வாசிங்க. 2 இடத்துல ஆண்டவர் இதை சொல்கிறாரு, பவுலுக்கிட்ட சொல்கிறாரு. 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 22:15. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பார். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை இவனுக்குள்ள வந்திருக்கு, வசனம் இவனுக்குள்ள இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் புறஜாதியாருக்கிட்ட என்ன செய்ய முடியாது? எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு வேற ஒன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் சாட்சியாக இருப்பார். இப்போ ஆண்டவர் அந்த புறஜாதியாரை சந்திக்கிறதுக்குன்னு சில காரியங்களை உங்களுக்கு காட்டுவார். அதுக்குன்னு சில காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பாரு. அதை நீங்கள் கரெக்டாக செய்யும் போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரே ஃபார்முலாவை எல்லா பக்கமும் என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறோம். விசுவாசிக்கு எப்படி பேசுகிறோமோ அப்படியே புறஜாதியாருக்கு பேசுகிறோம். புறஜாதியாருக்கு எப்படி பேசுகிறோமோ அப்படியே சபைக்குள்ளே வந்து விசுவாசிக்கும் பேசுகிறோம். நான் தான் சொல்வேன், இந்த சண்டே ஆராதனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சண்டே ஆராதனை என்பது ரொம்ப கடினமான ஒன்று, செய்தி கொடுக்கறது. ஏன்னா பலதரப்பட்ட க்ரௌட் என்ன செய்யும்? அங்கே இருக்கும், புதுசாக வரவங்களும் இருப்பாங்க, நல்ல தேர்ந்த விசுவாசியும் உட்காந்துருப்பாங்க, வந்து ஒரு 6 மாதம் ஆன விசுவாசியும் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? செய்தி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த செய்தியை நாம் ஆவியானவர் தான் கிருபையாக
அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யாருக்கு கொடுக்க முடியும்? சபைக்குள்ளே ஆழமாக இருக்கிறவங்களுக்கான செய்தி. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தியை நம்ம அந்த டெப்த்துக்கு கொடுத்தா முதல் ரட்சிக்கப்படுறவங்க ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அது பிரயோஜனமாக இருக்க மாட்டேங்குது. அப்போ அந்த புறஜாதியாருக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும், தேவ ஜனங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் காமனாக பேசுகிறோம். ஆனால் பைபிள் ஸ்டடின்னு வரும்போது நம்ம எப்படி எடுக்கிறோம்? டீப்பாக எடுக்கிறோம். நான் தான் எப்போவும் சொல்லுவேன், போதகர்கள் அவங்க சபைகளுக்கு கொடுக்கறது வேற. சிலர் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் இவ்வளோ சில டெப்த்தான காரியங்களை எடுக்கிறீங்களா, ஜனங்களுக்கு புரியுமா? நான் புறஜாதியாருக்கு எடுக்கவே இல்லை. நாங்கள் ஒரு நித்திய ஜீவன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். 1 மணி நேரம் 52 நிமிஷம் ஓடும் அந்த மெசேஜ். ஒருத்தர் கேட்டார், 1 மணி நேரம் 52 நிமிஷம் யாராவது பார்ப்பாங்களா? இவ்வளோ பெருசு யார் பார்ப்பா? 1,00,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்? புறஜாதியாருக்கோ தேவனை அறியாதவர்களுக்கோ நான் கொடுக்கல. என்னுடைய ஊழியமே அவங்களுக்கு இல்லை. நான் வந்து சுவிசேஷகனே கிடையாது, நான் டீச்சர். எனக்கு தெரியும் என் க்ரௌட் யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் எங்கே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாருன்னு. அந்த மாதிரி தான் புறஜாதியாருக்கு போகும்போது இந்த பயங்கரமான டீப்பான ஸ்டடியெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அந்த இடத்துல அவனுக்கு என்ன சொல்லணும், நீ சாட்சியாக நிற்கணுங்கிறத நான் உனக்கு காண்பிக்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன். அதை கொண்டு போய் என்ன செய்ய அவனுக்கு கொடு. இன்னொரு இடத்துல அதே காரியங்களை சொல்கிறார் பாருங்க, வாசிங்க 26:16 வாசிங்க. 26:16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். நல்லா பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்றார் பவுலுக்கு, நீ சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் நிற்கணும். ஆனால் அந்த புறஜாதியாருக்கு போகும்போது நீ எப்படி போகணும் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு, அது கண்டிப்பாக வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வசனம் உனக்குள்ள இருக்கு, அதுவும் கண்டிப்பாக வேணும், வசனம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற நார்மல். ஆனால் ஒரு புறஜாதியாருக்குள்ளே நீ போகும்போது உனக்குள்ள இருக்க வேண்டிய 3வது குவாலிட்டி என்னன்னா, அவனுக்கு அந்த இடத்தில் என்ன தேவை என்பதை அந்த இடத்தில் ஆவியானவர் உனக்கு சொல்வார், அதை காண்பிப்பார். இப்போ கொர்நேலியஸ் வீட்டிலேருந்து வரப்போகிறாங்க, அந்த வரப்போகிறவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத முன்னாடி யாரு காட்டுறாரு? பேதுருக்கு காட்டுறாரு. ஒரு தரிசனம் வருது, ஒரு ஜம காலத்தில் எல்லாம் வருது, இந்த அது 3 முறை வருகிறது. இதை பார்த்து முடிக்கிறாரு. யார் வர்றது? இப்போ அதே மாதிரி நாத்தான்வேல் வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவனை பற்றின காரியங்களை ஆண்டவர் சொல்லும் போது, நீ அத்தி மரத்தின் கீழே நினைச்சியா, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சகேயு ஒவ்வொரு காரியத்தையும் வரும்போது ஆண்டவர் அவருக்கு என்ன பண்றாரா? காட்டுறாராம். அதான் வசனம் சொல்லுது, 5ஆம் அதிகாரம் யோவான்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, எனக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நான் பேசுகிறேன். ஏசாயா 50:4 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவர் தேவ சமூகத்தில் உட்காந்து கற்றுக்கொள்ளுகிறாராம். அன்னைக்கு யாருக்கிட்ட பேசணும், இன்னைக்கு நீ சமாரியா ஸ்திரீன்னு ஒருத்தரை பார்க்க போற, அந்த அம்மா அங்கே நிற்கும், அந்த அம்மா கிட்ட இந்த விதமாக பேசணும், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு காண்பிக்கிறவைகளையும் போய் என்ன செய், அவர்களுக்கு சாட்சியாய் சொல். இந்த கர்த்தரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப், இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு கூட அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட வாங்குறீங்களோ, தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறீங்களோ, தேவனிடத்திலிருந்து தீர்க்கமான தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறீங்களோ, அதுதான் புறஜாதியாரை சந்திக்கும். உங்களை ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணுறவங்களுக்கு நீங்களே சாட்சியாய் நிற்பீர்கள். நீங்கள் பேசுறது தீர்க்க தரிசனமாக மாறும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நாம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசியிருப்போம், ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு கேள்வியோடு கூட வந்து உட்காந்தோம், அந்த கேள்விக்கு நீங்கள் அப்படியே எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தீங்க. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஆளுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு சில காரியம் இப்போ அவருக்கு தான் கூட நமக்கு தெரியாது, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு கொடுக்குறாரு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசும்போது அதற்குரியவன் அங்கே இருக்கிறான், அதுதான் நடக்கும். அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபெலோஷிப், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் உட்காந்து தேவனோடு கூட உட்காந்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் என்னை பார்க்க விசிட்டர் வருவாங்க நீங்கள் கேட்க வேண்டாம். 10 மணிக்கு யார் வருவா, 11 அதை கேட்க வேண்டாம். அது கேட்கறது நல்லது. அந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா தோத்திரம் தான், நான் உங்களை தப்பாக சொல்லலை. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட க்ளோஸ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்கள் மூலமாக அன்னைக்கு ஒரு ஆளையும் சந்திப்பார், ஒரு ஆளையும் சந்திப்பார். இன்னும் அதோட பெரிய ஆச்சரியம்னா, உங்களை பார்க்க வந்துக்கிட்டே இருப்பான். ஏன் தேவனை அனுப்பிக்கிட்டே இருப்பார். காலையில் உங்ககிட்ட
ஸ்டஃபை கொடுத்துருவார். ஒரு உதாரணம், 10 லிட்டர் பாலை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, காஃபி தேவைப்படுறதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பார். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் இவெல்லாம் வரான், ஏன் என்கிட்ட பால் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், இந்த காஃபிக்குரியவன் வந்துக்கிட்டே இருப்பான், நீ காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இரு. நீங்கள் நினைப்பீங்க, இவங்களாம் எப்படி வராங்க, ஏன் வராங்க, இவங்களாம் காஃபிக்கு தான் வராங்களா, நீ கொடுங்க, நான் உனக்கு கொடுத்தது அவங்ககிட்ட கொடு, அதுக்கு தான் அவனை அனுப்பி வச்சிருக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களை பற்றின சாட்சி எல்லா பக்கமும் போகும். நீங்கள் வந்து மோசே மாதிரி கீழே போய் நான் என்ன பேசணும் ஆண்டவரேன்னு எழுதுகிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா நல்லது. நான் உங்க குற்றமாக சொல்லலை. ஒருவேளை முடியாவிட்டாலும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரான்னு எழுதுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. தேவனோடு கூட நடக்க தொடங்குங்க. ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வளருங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாமே தீர்க்க தரிசனமாய் மாறும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடுத்தவனுக்கு ஆன்சராக மாறிக்கிட்டே இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் உனக்கு காண்பிக்கிறவைகளையும் நீ பார்த்துக்கோ, எல்லாத்தையும் நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். ஏன்? நீ பேசுறது எல்லாமே எங்கேயோ யாருக்கோ தேவை, நான் உனக்கு கொடுக்கறது எல்லாமே யாருக்கோ தேவைப்படுது. அப்போ இந்த ஐக்கியம் எப்படி இருக்கு? நான் எப்பவும் சொல்றது ஒரு விஷயம்தான், மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. உட்காந்து அந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வேளை நல்லா இருக்கும் ப்ரெசன்டேஷன். ஆனால் நீங்கள் இயற்கையாகவே தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வார்த்தை ஒருத்தனை மாற்றும். அது லைஃப் லாங் அந்த மெசேஜ் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் தேவனிடத்துலேருந்து வாங்குறவராக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது அவனுக்கு மெசேஜ் இல்லை, லைஃபுக்கான வேர்டு. அவன் சாட்சியில் சொல்லுவான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செய்தியில் நான் எத்தனையோ தடவை எங்கள் ஊழியக்கார்ட்ட சொல்லியிருக்கிறேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னீங்க. ஏன்? அதை அவர் மெசேஜாக ப்ரிப்பேர் பண்ணலை, தேவ சமூகத்திலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறார். எனக்குன்னு வாங்கிட்டு வரல, அவர் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அது எனக்குரியதாக இருந்தது. அது மாதிரி தான் நீங்கள் மாறணும்னு நான் சொல்கிறேன். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்றதில்ல, ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. இப்போ உங்களை பார்க்க கொஞ்சம் பேர் வராங்க, 2-3 பேர் வராங்க. இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ என்னவா இருக்குது? கொஞ்சம் பயமாக இருக்குது. இவங்க ஏமாற்றிடுவாங்களா, செய்யலாமா வேணாமா, காட்ஸ் வில்லா இல்லையா, இப்படிங்கிறதான ஒரு சந்தேகம் ஒன்று வருது இல்லை, ஒரு விதமான ஹெசிடேஷன் வருது இல்லை. இது வரக்கூடாது நமக்கு. அவன் வந்து உட்காரும் போதே தெரியணும் இவர் ஏன் வந்திருக்கிறாரு, அல்லது அவர் ஆரம்பிக்கும் போதே தெரியணும் இது தப்பாக போகுது, இல்லை இது தேவ சித்தம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அது தெரிய தொடங்கிட்டா உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீர்கள். நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். இன்னும் சொல்லுவேன், ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், உங்ககிட்ட தப்பானவர்கள் வருவதற்கு பயப்படுவார்கள். ஏன்? இவன் கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். இவன் கரெக்டாக எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான்? கண்டுபிடிச்சிடறான். எத்தனையோ நேரத்தில் ஒரு ஊழியக்காரை பற்றி சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வாலிபன் தன்னுடைய எக்ஸாம் ரிசல்ட் வருது, 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகிட்டோடனே பாஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு வருத்தம், பாஸ்டர் கோவப்படுவார் அப்படின்ட்டு பாஸ்டர்கிட்ட போகிறான். போன உடனே பாஸ்டர் கேட்குறாங்க, தம்பி என்னாச்சு ரிசல்ட் அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுச்சு. கௌரவமாக சொல்கிறார், 1ல் ஃபெயில் ஆயிடுச்சு. கீழே குனிஞ்சிருந்த பாஸ்டர் நிமிர்ந்து பார்த்து சொன்னாரான், இல்லை தம்பி நீ 3ல் ஃபெயிலில் அப்படின்னாரான். கை காலெல்லாம் ஆடிருச்சான். பாஸ்டர் ரூமை விட்டு வெளியே வரல. அப்போ அந்த வாலிபன் சொல்கிறான் என்கிட்ட, எங்கள் பாஸ்டர்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்னு. சொன்ன உடனே என்ன செஞ்சிருவார்? கண்டுபிடிச்சிருவார். இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நீங்களும் நானும் தான் சாட்சிகளாக இருப்போம். புறஜாதியார் முன்னாடி எப்படி இருப்போம்? சாட்சிகளாக இருக்க போகிறோம். ஜனங்க உங்களை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? அப்படி சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனால் அப்படியே எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட போனால் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் நார்மலாக தான் பேசுவீங்க, ஆனால் அவனுக்கான பதில் என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஊழியக்காரனுக்காக தான் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எத்தனையோ சிஸ்டர்ஸ் அவங்க நல்லா தேவனோட சஞ்சரிக்கிறவங்களா இருப்பாங்க. நமக்கு தெரியாது பாருங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரங்களை தான் தேவனோட சஞ்சரிக்கிறவங்களாம் நினைக்கிறோம். சிலர்லாம் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்கும், ஜோம் பண்ணிக்கிட்டே எல்லாம் செய்யும். யாராவது போய் எதாவது கேட்டால் அதை ஒன்று வார்த்தை சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா அது அப்படியே என்னவா இருக்கும்?
ப்ராஃபஸியாக இருக்கும். அப்படியே ப்ராஃபஸி வரும் வாயிலிருந்து. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஒரு முறை ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். அதில் சில லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நான் மினிஸ்ட்ரிக்கு தான் சொல்கிறேன், கொடுக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், கொடுக்கலாமா? அவரும் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான், நல்ல பர்சன். கொடுக்கலாமா இல்லை நம்ம ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம். இது எனக்கு நைட்டு 10 மணிக்கு வருது. இந்த சந்தேகம் எனக்கு மறுநாள் கொடுக்கணும். நைட் 10 மணிக்கு வருது. ஒரு யோசிச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் ஒரு 6:30 7 மணி இருக்கும். எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர், அவங்க ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய தானே, அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வசனம் சொல்ல சொன்னார் பாஸ்டர், காலை 7:30 மணிக்கு. என்ன சிஸ்டர் சொல்லுங்கள். 2 ராஜாக்கள்லேருந்து ஒரு வசனம் சொல்கிறாங்க. நான் அந்த வசனத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு சாலமோன் காசு கொடுக்குறாரு ஒருத்தருக்கு. அதுவும் யாருக்கு கொடுக்குறாரு? வேலைக்காரங்கிட்ட இல்லை. அவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா, வேலைக்காரர்களுக்கு கொடுக்கும்படி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வசனம் சொல்லுது, சாலமோன் அவரிடத்துல கணக்கு கேட்காதிருந்தான். காரணம், அதை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறாரு. இது வாக்குத்தத்த வசனம் இல்லை, இது என்ன கிடையாது, இது தீர்க்க தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் தேவைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சொல்கிற ஆள் தீர்க்கதரிசி இல்லை. சொல்கிற ஆள் யார்? சாதாரணமாக வீட்டில் நம்ம நினைக்கிற குழம்பு வைக்கிற அம்மா. ஆனால் அவங்க கர்த்தர் அவங்களோடு கூட நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தேவை வரும்போது, வசனம் தேவைப்படும் போது, அவர்கள் மூலமாக தேவன் அவரை சந்திக்கிறார். இந்த வசனமெல்லாம் தியானிக்கவே முடியாது. இதெல்லாம் எங்கேயோ ஒரு போக்கு வசனம். அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் அவ்வளவு தூரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே தீர்க்க தரிசனமாய் மாறும். நீங்கள் அவ்வளவு தூரம் தேவனோடு கூட இருந்தீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தைக்கென்று ஜனங்களை ஆண்டவர் அனுப்பி வைப்பார். நீங்கள் பேசுவீங்க, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் பேசுவீர்கள், அவர்கள் உங்கள் மூலமாக விடுதலை பெறுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதைத்தான் பவுலுக்கு சொல்றாரு, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் காண்பிக்க போகிறதை குறித்து நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். அல்லேலூயா. எருசலேமுக்கு வேற சாட்சி, சமாரியாவுக்கு வேற சாட்சி, புறஜாதியாருக்கு வேற சாட்சி. இந்த 3மே நமக்குள்ள இருக்கணும். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் சபைக்குள்ளேயும் எப்படி இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கணும். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். உங்கள் புறஜாதியார் நெய்பர்ஸ், அவர்கிட்ட போகும்போதும் வசனத்தின் மூலமாய் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் தேவனை அறியாத மனுஷர்களுக்கு, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நாம் இந்த பூமிக்கு சாட்சிகளாய் அனுப்பப்பட்டோம். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். இப்போ இயேசுவை ஜனங்க பார்க்க முடியாது, உங்களையும் என்னையும் தான் பார்க்க முடியும். உங்கள் மூலயமா, என் மூலயமா தான் இயேசு அவங்க தரிசிக்கணும். அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ வீட்டில் எப்படி சாட்சியாக இருக்கிறீங்களோ அதே சாட்சி வெளியவும் இருக்கணும். உங்களுக்குள்ள முதலாவது உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாட்சி வரணும். உயிரோடு இருந்த இயேசுவை விட உயிர்த்தெழுந்த இயேசு வல்லமை. மாம்சத்தில் இருந்த இயேசுவை விட ஆவியில் இருந்த இயேசுவினுடைய வல்லமை ஜாஸ்தி. அது வேற. இதோடைய ஸ்டேட் வேற, அதோடைய ஸ்டேட் வேற. நான் இதை மட்டுப்படுத்தவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது வேதத்தை பொறுத்த வரைக்கும் மகத்துவமானது. அதை அடைவதற்காக பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்றாரு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க எழுந்திருச்சு பிரசங்கம் பண்ணுவீங்க. 3000 பேர் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஓடி வருவார்கள். 5000 பேர் ஓடி வருவார்கள். உன் நிழலுக்கு ஜனங்கள் காத்திருப்பார்கள். உன் வாயின் வார்த்தைகளுக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். எல்லாவற்றையும் வித்து உன் பாதத்தில் வைப்பார்கள். இதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம். உயிர்த்தெழுதல் வல்லமை கிரியை செய்யும் போது இதெல்லாம் தானா நடக்கும். ஆண்டவர்கிட்ட அந்த கேட்கணும், ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள்ளே வரட்டோம்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? இது ஒரு வகையான சாட்சி. 2வது, வசனம் சாட்சியாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் ஒரு சாட்சி. அந்த வசனம் உங்களை மாற்றும். அந்த வசனம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது ஒரு சாட்சி. இது 2வது ஸ்டேஜ். உனக்குள்ள இருக்கிற வசனம் உன்னை மாற்று. பல நேரங்களில் நாம் உள்ள வேற, வெளியே வேறவா இருக்கிறோம். வீட்டில் வேற, சர்ச்சில் வேறையாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல்
ஒரு கூடுகை வரும்போது, ஐக்கியம் வரும்போது வேற மாதிரி இருக்கும். அதுவே வேலை ஸ்தலத்தில் வேற மாதிரி இருக்கிறோம். இதுல உண்மையான சாட்சி எது? ஒருவேளை இங்க இருக்க ஊழியக்காரங்க சபையில பார்த்து உங்களை நம்பிடலாம். ஆனா நீங்க யார் என்பது வெளியே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. தேவனுக்கு நல்லா தெரியும், உங்க வீட்டாருக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் அந்த பொய் சாட்சி வெளியே தெரிஞ்சிடும். நீங்க உள்ள எப்படி இருக்கிறீங்களோ வெளியே அப்படியே இருங்க. ஆனா உள்ள தேவனுக்கு ஏற்ற சாட்சியா இருக்கணும். வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் உங்க சாட்சி உண்மையான சாட்சியாக இருக்கும். கடைசியாக புறஜாதியார் கடைசியாக பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் போகும்போது அவர்கள் உங்களுக்கு இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அவர்களுக்கு பல நேரங்களில் ரீச் ஆகாது. ஆனால் அவர்களுக்கு நீங்களே சாட்சிகளாய் நிற்பீர்கள். நீங்க பார்த்தது, நீங்க கண்டது, நீங்க கேட்டது, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டஃப் ஒரு பக்கம் போட்டு வச்சிருக்கிறார். இது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு உங்க மூலமா ஆண்டவர் எங்க கூட பேசுறாரும்பாங்க. நீங்க உங்க அனுபவத்தை பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவாங்க. நீங்க உங்க வாயின் வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க, ப்ராஃபஸியாவே இருக்காது. ஆனா அவன் அழுது ஒப்பு கொடுப்பான், கர்த்தர் நீங்க என் கூட பேசினார்னு சொல்லி. ஏன் தெரியுமா? நீங்களே சாட்சிகளை மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியத்தை வச்சிருக்கிறார். நாம ஜெபம் பண்ண போறோம். இந்த 3 எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் சபை உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சபை ஆண்டவரே தேவ ஜனங்கள் மத்தியில மட்டும் அல்லப்பா, எங்க புறஜாதியார் எங்களுடைய அருகாமையில் உள்ளவர்கள் மட்டும் இல்லை ஆண்டவரே. பூமியின் கடைசி பரியந்தமும் எங்க சபையை குறித்த சாட்சி கடந்து வரட்டும். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு எங்கள் சபையின் சாட்சி கடந்து போகட்டும், எங்களின் சாட்சி கடந்து போகட்டும். அந்த சபையில கர்த்தர் இருக்கிறாருங்கிற சாட்சி வரட்டும். வசனம் அங்கே இருக்கிறதுன்னு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சபையில கிரியை செய்கிறதுன்னு சொல்லட்டும். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் பெரிய உயிர்த்தெழுதல் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் உயிரோடு இருக்கிற இயேசுவை பிரசங்கித்திருக்கிறோம், இனி உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்க போகிறோம். அந்த வல்லமையை சுதந்திரத்துக் கொள்வதற்காக நாங்கள் எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவர். எங்களை எடுத்து பயன்படுத்தும். உடைய வல்லமை மூடிக்கொள்ளட்டும். இந்த வருஷம் இந்த மாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமை ஒவ்வொருத்தரையும் தாங்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.